கிட்டத்தட்ட 45 வருட நட்பில் இந்த குடும்பம் எங்களுக்கு பாக்யராஜ், பூர்ணிமா 2 பேர். அதில் ஒரு பகுதி இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமாளிக்கவே முடியல, உள்ள இதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இதை விதின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாமல் போய்விட்டது. நான் அந்த விதியை வேண்டிக் கொள்கிறேன், கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை, மாணிக்கங்களை ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காதீங்க. இது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தார் என்கிற ஃபீலிங் தான் வரும். பாக்யராஜின் மனைவி செய்தி கேட்டார், அப்படிதான் அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கார். ஒருத்தர் வீட்டில் இவங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், எங்கள் மாமா போயிட்டான், என் மச்சான் போயிட்டான், எங்கள் தாத்தா போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் உண்மையிலேயே எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்தை பிடித்த தனி பெருமை திரு பாக்யராஜ் அவர்களுக்கு தான் இருக்கு. அது எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக பழகுவார். வண்டர்ஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர்களுக்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்றதுலே தெரியல. எனக்கும் என் மனைவிக்கும் கிட்டத்தட்ட 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. வெல், காலம் ஒன்றுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று மறைந்து விட்டார், இவ்வளவுதான் சொல்ல முடியும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.